பிரைஸ் லார்ட் யா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிக சந்தோஷம் எனக்கு இல்லை. என்ன பாக்குறீங்க? இன்னைக்கு அநேக பெற்றோருக்கு ரொம்ப ஆசை இருக்கும், என் பிள்ளை ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் இருக்கணும், ஸ்போர்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் இருக்கணும், எல்லா ஈவெண்ட்லயும் ஃபர்ஸ்ட் இருக்கணும் நம்ம ஆசைப்படுவோம். அதுதான் ஹாப்பியாகவும் நம்ம என்ன பண்றோம் நினைக்கிறோம். ஆனா வேதம் நமக்கு அப்படி கற்றுக் கொடுக்கவில்லை. வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிக சந்தோஷம் எனக்கு இல்லை. ஏன்னா இன்னைக்கு நம்ம நிறைய காரியத்தை ஜெயிக்கிற பிள்ளைகளாக நம்ம பிள்ளைங்க இருக்கலாம். ஆனா வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு நமக்குள்ள இருக்கிற டிசிப்ளின் ரொம்ப அவசியம். நம்ம எப்படி மற்றவர்களோடு நடந்து கொள்ளுகிறோம் எல்லாம் வச்சு ஆண்டவர் என்ன பண்ணுகின்றா எதிர்பார்க்கின்றா. இயேசு கிறிஸ்து சொன்ன ஒவ்வொரு வார்த்தை சத்தியமான வார்த்தைகள். இன்னைக்கு உங்க பிள்ளைங்க சத்தியத்துல நடக்கிறாங்களா? இயேசு கிறிஸ்து காண்பித்த வழியில நடக்கிறாங்களா? அதுதான் ஒரு தாய் தகப்பனுக்கு சந்தோஷத்தை என்ன பண்ணணும், கொடுக்கணும். அதுல நம்ம சரியா இருந்தோம்னா இந்த உலகத்திலையும் நம்ம பிள்ளைகள் என்ன பண்ணணும், பெஸ்டா தான் இருப்பாங்க. ஆகவே இன்னைக்கு ஒருவேளை உங்க பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னா சத்தியத்தை போதிங்க, அவங்க சத்தியத்துல நடக்கணும். சத்தியத்தை விட்டு விலகாதபடி ஒவ்வொரு நாளும் நீங்க அவங்களோட வேதத்தை குறித்து பேசும்போது அந்த பிள்ளைகளுக்கு தெரிந்து கொள்ளும், இதுதான் சத்தியம், இதுதான் சரியான பாதை, இதுதான் ஆண்டவர் காண்பிக்கிற பாதை என்று அவங்க என்ன பண்ணுவாங்க, தெரிந்து கொள்வாங்க. அதை தெரிந்து கொள்ளும் போது வீணான காரியங்கள் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, இடம் கொடுக்க மாட்டாங்க. ஆகவே இந்த நாள்ல உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க சத்தியத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நல்லபடியா கற்றுக் கொடுங்க. பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பாங்க. அதே போல உங்க பிள்ளைகளுக்கு ஊழியை கண்டிப்பா செய்யணும் அப்படின்னு அதையும் சொல்லி கொடுத்தே வளங்க. அவங்க டீச்சரா இருக்கலாம், டாக்டரா இருக்கலாம், எந்த பணியில எந்த வேலை செய்து கொண்டு இருந்தாலுமே அந்த இடத்துல அவங்க ஊழியத்தை செய்யணும். அது நிமித்தமாக ஆண்டவருடைய நாம மகிமைப்படணும் அப்படின்ட்டு அந்த காரியத்தை நீங்க உங்க பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து வளங்க. இது எல்லாம் தான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில உங்களுக்கு கொடுத்த பிள்ளைகளிடமிருந்து எதிர்பார்க்கிறான். இந்த பெற்றோராஜி நீங்க சரியா செய்யுங்க, உங்க பிள்ளை இந்த பாதைக்கு போகாது, அந்த பாதைக்கு போகாது, சரியா எல்லாம் தான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகளிடமிருந்து எதிர்பார்க்கிறான். ஆகவே உங்க பிள்ளைங்க சத்தியத்துல நடக்கும்போது பாவத்தின் பாதையில போக மாட்டாங்க, அநியாயத்தின் பாதையில போக மாட்டாங்க. ஆண்டவர் சத்தியத்தின் பாதையில என்ன பண்ணுவார், நடத்துவார். ஆகவே அப்படிப்பட்ட பிள்ளைகள் நீதிமான்களாக ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். God bless you all.